வணக்கம். ஐபிஎல் T20 மாதிரி இது மாவட்ட T20 நடத்த போகிறது நம்ம நாகூர் யூசுப். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு பிரபலங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க செய்கிறதுல அதில் ஒரு சுகம் இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க யாராச்சும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தாங்கன்னா, அப்படி இந்த ரஜினி ஸ்டே பண்ணி கேட்டு அந்த அந்த பஞ்சு டைலாக் பேசி கேட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது எவ்வளோ பெரிய பிரபலங்கள் பண்ணாலும் நம்ம ஆளுக பண்ணுறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மாதிரி இங்கே விளையாட போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் அடுத்த தெருவில் வசிக்கிறவங்க. அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா? ஒரு பிரபலமான பாடல்களுடைய பாட்டை நம்ம வீட்டு குழந்தைங்க பாடலில் ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இது நடக்க போகிறது ஜூன் முதல் வாரம் நாகப்பட்டினத்தில். அதனால் இது என்னென்னா, நம்ம நாட்டுக்காக கைதட்டுறது ஒரு விதமான கைதட்டல், நம்ம வீட்டுக்காகவும் நம்ம பசங்களுக்காக நம்ம சொந்தக்காரங்களுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தட்டுற கைதட்டல் இருக்குது பார்த்தீங்களா? அது பர்சனலாக பேர் சொல்லி தட்டுவீங்க, டே மச்சான் விட்றாத அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த ஒரு கேலப் இந்த மாவட்ட T20 நிச்சயமாக இருக்க போகுது. இது ஜூன் முதல் வாரத்தில் நடக்குது. இதில் பெருவாரியாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு, அந்த எப்போவுமே ஒரு கலைஞர்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு, ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு அந்த உற்சாகம் கைதட்டல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் ஒரு நடிகனாக இருக்கிறதுனால நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். நீங்கள் அதை நிச்சயமாக செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜூன் முதல் வாரம் நடக்குது. ஜெயிக்க போகிறவங்களுக்கு ₹1,00,000 பரிசும் இருக்குது. கலந்துக்கிட்டு அந்த வீரர்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் 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 மனோபாலாங்க. நீங்கள் CCL கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்ல போகிறது TCL. என்னடா இது TCLன்னு கேட்டிங்கன்னா, இது மாவட்ட ரீதியாக நடக்கும் கிரிக்கெட்டுங்க. அதாவது நீங்கள் அங்கேருந்து டோனி, கிண்டி, டெண்டுல்கர் இந்த மாதிரி சத்தமாக இருக்கிற ஆளுங்க விளையாடுறதில்ல. நம்ம மாவட்டத்தில் நம்ம பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, எழுத்து வீட்டு பிள்ளைங்க, டேலண்ட்டாக இருக்கிறவங்க, கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ள பிள்ளைங்க அந்த மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு விளையாட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய முயற்சி என்னென்னா, அந்த பசங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆடுற ஒவ்வொருத்தரும் ஒரு டெண்டுல்கராக இருக்கலாம், டோனியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு சிறு முயற்சி. அந்த முயற்சியில் முதற்கட்டமாக நாகப்பட்டினத்தில் வருகிற ஜூன் மாதம் நடக்குதுங்க. அந்த TCL நம்ம ஐபாட் யூசுப்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர், அவர் தான் பண்ணுறாரு. இதை எடுத்து செய்கிறதுக்கான இது புது முயற்சியாக இருக்குது பாருங்கள். என்னென்னா, எப்போதுமே கிரிக்கெட் நுழையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது பணக்காரர்களின் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறது போக, இப்போ நம்ம மாவட்டத்தில் நம்ம பக்கத்து ஊரில் அது வந்துருச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மாவட்ட பிள்ளைங்க எல்லாரும் விளையாடினாங்கன்னா, அதை நம்ம பார்த்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும். நாளைக்கு அந்த CCL போய் விளையாடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது. அவங்களுக்கான ஃபோக்கஸ் வேல்யூ கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. அதாவது அவங்களே அடுத்த கட்டத்துக்கு நுழையிறது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் ஒருத்தர் நம்மளை தூக்கி விட்டாதான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த TCL. இந்த TCL மாவட்டத்தோடு நடக்கிறதுனால பொறுக்கி எடுத்த மாதிரி மாவட்டத்திலேருந்து ரத்தனங்களாக அப்படி பொறுக்கி எடுத்து நம்மளே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அத்தனை மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுத்தால் யோசனை பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய டீம் இருக்கும். ஏதோ ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு, அவர் விளையாடுவார், அவரை கண்ணாபண்ணான்னு திட்டுற போதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே மனசே நொந்து போருமே, அந்த கிடையாது. உங்களுக்கு எத்தனை ஆட்கள் தேவைங்கிற அளவுக்கு இது இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், இந்த பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. இந்த முயற்சியை நீங்கள் பாராட்டியே தீரணும். வாழ்க வளமுடன். கிரிக்கெட் நம்ம வாழ்க்கையில் மற்ற குறிப்பாக இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விளையாட்டுகள்லாம் கூட நம்ம ஒரு விளையாட்டாக பார்க்கலாம். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே ஒரு அங்கமாயிடுச்சு. கிரிக்கெட்டை தவிர்த்துட்டு இந்தியாவினுடைய பொழுதுபோக்குன்னு நம்ம எதையுமே நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவு எல்லாருக்குமே பிடித்தமான, ஒரு குழந்தைகள் முதற்கொண்டு கவரக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டாக தான் இருக்குது கிரிக்கெட்டு. டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து ஒன்டேக்கு மாறி, ஒன்டேலேருந்து T20க்கு மாறி, இன்றைக்கி அது இந்தியன் பிரீமியர் லீக் வரைக்கும் கிரிக்கெட் அப்படியே ரொம்ப பறந்து விரிந்து கிடக்குது. இது அடுத்த கட்ட முயற்சியாக மாவட்ட அளவில் இந்த கிரிக்கெட் நண்பர் யூசுப் அவர்கள் மாவட்ட வாரியாக இந்த கிரிக்கெட் மேட்ச் கண்டக்ட் பண்ணுறாரு T20.
இது ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உண்மையிலே எனக்கு கிரிக்கெட் தெரியாதவங்களே கிடையாது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கே எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் தெரியாது. ஏன்னா இப்போ டீம் வந்து அதே கிராமத்துக்கு நான் போனால் அங்கே கிரிக்கெட் தெரியாதவங்களே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை விட வயதானவர்கள்லாம் கூட இப்போ டிவியில் கிரிக்கெட் பார்த்து எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரிக்கெட் மேட்ச் குறிப்பாக இந்தியா மோதுகிற மேட்ச்களில், ப்ரீமியர் லீக்கில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதுகிற மேட்ச்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கலெக்ஷனே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவு எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விரும்பாதவர்களோ பார்க்காதவர்களோ இல்லை என்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்துச்சு. அந்த கிரிக்கெட்டை அடுத்து ஒரு பரிணாமம் பெற்று மாவட்ட அளவில் வந்து இந்த முயற்சிகள் நடக்குது. இது நிச்சயமாக ஒரு நல்ல விளையாட்டாக இருக்கும். நமக்கு வேண்டியவங்க, நம்ம நண்பர்கள், தெரிஞ்சவங்களாம் தான் விளையாடுறாங்க. ஸோ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாரோ நம்ம முன்பின் தெரியாத ஒரு நியூசிலாந்து பிளேயரும் ஆஸ்திரேலியா பிளேயரும் அடிக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். அதுவே நம்முடைய ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ 4ஓ 6ஓ அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு உற்சாகமான, அந்த ஒரு சந்தோஷமான அனுபவம் இந்த T20 மேட்ச்சில் கிடைக்க போகுது. நல்ல முயற்சி. இது வெற்றி பெற வாழ்த்துக்கள். உலகம் முழுதும் நடக்கிற கிரிக்கெட் போட்டி இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. இப்போது எந்த டிவியை திருப்பினாலும் சரி, பத்திரிகையை திருப்பினாலும் சரி, கிரிக்கெட் செய்தி இல்லாத பத்திரிகைகளும் இல்லை, தொலைக்காட்சிகளும் இல்லை. அந்த சூழலில் மாவட்டத்துடைய அளவில் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதிலிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டியிலே கலந்து போகிற வீரர்களுக்கும் போட்டியை பார்த்து ரசிக்க போகிற ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கிரிக்கெட் டீமையும் ஒன்றா இணைச்சி ஜூன் மாதம் மாவட்ட 2020 என்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம யூசுப் தம்பி நடத்துகிறார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் சினிமா கூட ஸ்டுடியோக்குள்ளே தான் இருக்கும். கிராமங்கள்லேருந்து ஊர்லேருந்து வந்து அந்த ஷூட்டிங் நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. ஒன்று ஏவிஎம் கேட்லேயோ இல்லைன்னா ஜெமினி ஸ்டுடியோனுடைய கேட்லேயோ வெயிட் பண்ணிட்டு கிடப்பாங்க. இதுக்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. அதே சினிமா ஷூட்டிங் இன்னைக்கு மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிராமந்தோறும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஷூட்டிங்கை வீட்டில் இருந்துக்கிட்டு, ஊரில் இருந்துக்கிட்டு, வயலில் இருந்துக்கிட்டே பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட்டு அப்படின்னா ஏதோ பெரிய இந்தி கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க, இல்லைன்னா உலக லெவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு கிரிக்கெட் பிளேயர்லாம் கலந்துக்குவாங்க. நம்ம ஊரில் யாரோ 1-2 பேர் தான் கிரிக்கெட்டில் கலந்துக்க முடியும். அது ஒரு எட்டாக்கணி, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண ஆளு கூட கிரிக்கெட்டில் கலந்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிற அளவில் இந்த டிஸ்ட்ரிக்ட் 2020 தம்பி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நம்ம ஒரு கிரவுண்டில் நடக்கும் பொழுது இவர் தான் டோனி, இவர் தான் வந்து யுவராஜ் சிங், இவர் தான் சச்சின் அப்படின்னு ஒரு மற்ற கிரிக்கெட் பிளேயர்களை கையை காமிச்சு அதுக்கு நம்ம கை திட்டிட்டு இருந்த சூழ்நிலை மாறி இவர் தான் நம்முடைய மச்சான் ஆடுறாரு, இவர் நம்ம சித்தி பையன் ஆடுறான், நம்ம ஊர் கையன் ஆடுறான், என் கூட படித்த பையன் ஆடுறான்னு சொல்லி உறவு சொல்கிற அளவுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் 2020 வந்து சாதாரண கிராம பகுதியில் இருக்கக்கூடிய எளிய நம்மூர் ஆட்களை வந்து பெரிய பிளேயர் ஆகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டராக அவர் வந்து இதை உருவாக்குறார். இந்த டிஸ்ட்ரிக்ட் 2020 என்ன பலன்னாக்கா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே படித்து வளர்ந்துருக்கக்கூடிய ஏழை எளிய இந்த கிரிக்கெட்ன்றது எட்டாத கணின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கலந்துக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி. இது வந்து ஏழைகளின் இன்ஸ்டியூட். ஏழை கிரிக்கெட் பிளேயர்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக பயன்படும். அதுக்காக யூசுப்புக்கு நான் நல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இது வெற்றி பெறணும். இதில் சினிமா கலைஞர்களாக இருக்க நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்துவோம். ஏன்னா யூசுப் எங்கள் சினிமா கலைஞர்களுக்கு நண்பர். இந்த உலகத்தில் சினிமாவுக்கும் கிரிக்கெட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு மாசு இருந்துக்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் கூட அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு கிரிக்கெட் பார்க்குறதுக்காக விமானத்தில் பறந்தும் வீட்டில் வந்து உட்காந்து குழந்தைகளோட ஃபேமிலியோடு உட்காந்து கிரிக்கெட் பார்க்குறது வழக்கம். அதில் சமீபத்தில் வந்து பெரிய ஹிட்டானது வந்து 2020. பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் அதை நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக என்னுடைய இனிய நண்பர்
யூசுப் அவர்கள் வந்து மாவட்ட 2020 ஆரம்பிச்சிருக்காரு. இது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் பார்க்குற அளவுக்கு அந்த 2020 மேட்ச் வந்து வெற்றி அடையணும். சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடி வந்து சென்னைக்கு வரணுன்னாலும் சரி, சினிமாவுக்கு வரணுன்னாலும் சரி, ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி வந்துடுவாங்க சினிமாவுக்கு. ஆனால் கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தர் பிளேயர் ஆகணும்னா அதுக்கு வந்து சரியான ரூட் வந்து பெரும்பான்மையாக கிடையாது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட 2020 இந்த நம்ம நண்பர் யூசுப் நடத்துகிற இந்த மேட்ச்சில் நிச்சயமாக சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பல பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து அந்த மேட்ச்சில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நடக்கக்கூடிய மேட்ச்சு. மொத்தம் 33 டிஸ்ட்ரிக் வந்து இந்த மேட்ச்சில் கலந்துக்குது. அதில் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு சச்சின் டெண்டுல்கரோ ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பிளேயரை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இதுக்கு வந்து வரவேற்பு வந்து கடுமையாக நீங்கள் கொடுத்தாகணும். டெஃபினட்டாக ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த மேட்சை நீங்களும் இந்த 2020க்கு ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆரவாரம் கைதட்டல்கள் இருந்தால் தான் அந்த மேட்ச் சிறப்பாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். வணக்கம், நான் டைரக்டர் பாலாஜி மோகன். டிசிஎல் 2020 லீக் வந்து தமிழ்நாடுல உள்ள டேலண்டட் பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நானும் வந்து சின்ன வயசில் 3 வருஷம் வந்து நான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாண்டேன் திருச்சி டிஸ்ட்ரிக்டாக. பட் அதுக்கப்புறம் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் மாறி போய் நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன். இன்னமும் நான் ஒரு ஆர்டன் கிரிக்கெட் ஃபாலோவர். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளாக் பாண்டி பேசுகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கும். ஏதாவது ஒரு துறையில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த லட்சியங்கள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த வகையில் வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ ஒரு வாய்ப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி சில பேர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து கிரிக்கெட்டில் எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம். சின்ன வயசில் நானும் கிரிக்கெட் விளையாடும்போது ஸ்கூல் டீமில் நான் செலக்ட் ஆனேன். பட் அன்றைக்குள்ள சூழலில் என்னால் அந்த கிரிக்கெட் டீமில் அடுத்த லெவல் போக முடியல. மற்ற துறையில் கூட ஏதோ ஒரு முறையில் வந்துடலாம்னு சொல்லலாம். ஆனால் கிரிக்கெட்டில் நிறைய பேர் வந்து வெளிவர முடியாமல் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி யூசப் டீம் வந்து டிசிஎல் நடத்துகிறாங்க. இந்த கிரிக்கெட் இன்றைக்கி எத்தனையோ பிளேயர்கள், நல்ல திறமை உள்ள பிளேயர்கள், அவங்க எல்லாருமே வந்து அடுத்த லெவல் போக முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கு யூசப் அப்படின்ற நண்பருடைய டீம் வந்து இப்போ வந்து டிசிஎல் தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் சாம்பியன் லீக் வந்து இப்போ நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ கிரிக்கெட்டுக்காக உழைத்து கொண்டு இருக்க கிரிக்கெட்டில் வந்து விளையாண்டு நாட்டில் போய் பேர் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த டீமுக்கு நாம் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுறோம், நேரத்தை செலவழிக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய நேரங்களை இந்த டீமுக்காக, இந்த டிசிஎல் டீமுக்காக நீங்கள் செலவழிக்கணும்னு என் சார்பாக நான் கேட்குறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதில் ஆடுற டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்தியா டீமில் ஆடுற அளவுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சிம்ஹா. டிசிஎல் 2020 மேட்ச்க்கு வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் இந்த மேட்ச் ரொம்ப நல்லா வரும் அண்ட் அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். டிசிஎல் 2020 யூசுப் நடத்தும் போட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ். டிசிஎல் 2020 ஆர்கனைசர்ஸ்க்கு என்னோட விஷஸ். கண்டிப்பாக வந்து நான் ஒரு கேம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் இது ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஹாய் எவ்ரிவன், நான் உங்களுடைய சூப்பர் சிங்கர் ஸ்ரவன் பேசுகிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு திரு யூசுப் அவர்கள் வந்து ஒரு டிசிஎல் T20 அப்படின்னு புதுமையாக ஒரு கான்செப்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக டு ஷோகேஸ் தேர் ஹிடன் டேலண்ட் இன் கிரிக்கெட், அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்மாக அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஹூ நோஸ், நம்ம எல்லாருமே சச்சின் அண்ட் சேவாக் அவர்கள் எல்லாரையுமே நம்ம பார்த்துருக்கோம். யாருக்கு தெரியும், நம்மளோட இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்லேருந்து நாளைக்கு ஒரு சச்சினோ, ஒரு சேவாகோ, ஒரு கம்பீரோ, ஒரு விராட் கோலி, தோனி நம்ம பிளேயர்ஸ்லேருந்து உருவாக்கலாம்ல. ஆல் தட் தே நீட் இஸ் மோட்டிவேஷன் அண்ட் ஆல் தட் தே நீட் இஸ் அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அதனால் உங்களோட கைத்தட்டல், நீங்கள் எப்படி ரசித்து T20யோ IPL மேட்சோ பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி மேட்சஸையும் நீங்கள் பார்த்து உற்சாகப்படுத்தி அவங்கள எல்லாரையும் நம்மளுக்கு ஒரு வாழ்வு இருக்குது கிரிக்கெட்டில் அப்படின்ற ஒரு இதை உண்டாக்கி அவங்களுக்குள்ள அவங்கள மோட்டிவேட் பண்ணி நாளைக்கு ஒரு சச்சினை நம்ம தான் உருவாக்கணும், நம்ம கையில் இருக்குது.
இந்த புதிய அற்புதமான முயற்சி வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் டைரக்டர் எஸ்எஸ் ஸ்டான்லி பேசுகிறேன். டிசிஎல் 2020 மாவட்ட லெவலில் நடக்கிற இந்த டிசிஎல் 2020 கிரிக்கெட் போட்டிக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். கிரிக்கெட் என்பது வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த ஆட்டம் அல்ல, இது நமது கலாச்சார ஆட்டம். அதற்கு முன்பு இதற்கு பெயர் கிட்டிப்புல். சிறுவர்கள் இன்றும் விளையாடுவார்கள், அதை கிராமத்தில் பார்க்கலாம். அந்த கிட்டி இன்று கிரிக்கெட் ஆகி கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஐபிஎல் நடக்கிறது. அதே போன்ற திருவிழாவை நமது ஊரில், நமது பக்கத்து ஊரில், நமது அருகாமையில் நமக்கு தெரிந்த வீரர்களை வைத்துக்கொண்டு, நமக்கு தெரிந்த நண்பர்களை வைத்துக்கொண்டு, நமக்கு தெரிந்த சிறுவர்களையும் இளைஞர்களையும் வைத்துக்கொண்டு இது ஒரு பெரிய போட்டி திருவிழா நடக்க உள்ளது. இது நாகப்பட்டினத்தில் நடக்க இருக்கும் நல்லதோர் திருவிழா, கிரிக்கெட் திருவிழா. இதனை நண்பர் யூசுப் நடத்துகிறார். உங்கள் ஆதரவு நிச்சயம் அவருக்கு தேவை. இந்த திருவிழாவை வெற்றி விழாவாக ஆக்குங்கள். ஜூன் மாதம் உங்களுடைய பொன்னான நேரத்தை இதற்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். டிசிஎல் 2020 கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே டோனியிலேருந்து ஆரம்பித்து ஷேவாக், சச்சின்லேருந்து எல்லாரையும் பிடிக்கும். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கிராமத்துலேருந்தோ அல்லது ஏதோ ஒரு சின்ன இடத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த டிசிஎல் 2020 நிறைய சச்சின், ஷேவாக்குகளை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஐசிசின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க கிரிக்கெட் டீம், எல்லா நாட்டில் கிரிக்கெட் டீமும் ஆரம்பித்து அது ஒரு நல்லபடியாக போயிட்டு நிறைய பிளேயர்ஸுடைய திறமை வெளிப்பட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் ஐபிஎல்னு ஒரு ஆரம்பித்தாங்க. அதில் எல்லா நாட்டில் உள்ள லோக்கல் பிளேயர்ஸும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் சேர்ந்து ஆடி அதில் நிறைய பிளேயர்ஸ் வெளியே வந்து இப்போ இந்தியன் டீமுக்கும் அவங்க நாட்டில் அவங்க டீமுக்கும் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிஎல்னு ஆர்டிஸ்ட் கிரிக்கெட் டீம் ஆரம்பித்து ஆர்டிஸ்ட்டுக்கு நடிக்க மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஆடுவாங்கன்னு ஆரம்பித்து அதில் நிறைய நடிகர்களுடைய திறமை வெளியே வந்தது. இப்போ முதல் முறையாக டிசிஎல் அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் லீக். இது தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் இருக்க விளையாட்டு வீரர்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டு டீமுக்கு ஆடுறதுக்கும் இந்தியன் டீம் ஆடுறதுக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இதனால் தமிழ்நாட்டினுடைய பெருமை நிறைய வெளியே வரும். இந்தியன் லெவலில் பிளேயர்ஸ் வருவாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பெருமை வாங்குவாங்க. இதை யூசப் ஐபாட் அவங்களுடைய திறமையால் முயற்சியால் இந்த போட்டி நடக்க போகுது. இதுக்கு எங்கள் சினியன் டிவி டான்ஸ் அண்ட் டான்ஸ் அசோசியேஷனுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் யூசப். வணக்கம், நான் மனோடெக் மோகன், சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய பிரின்சிபால் பேசுகிறேன். நம்முடைய நண்பர் யூசப் அவர்கள் மாவட்ட அளவிலான ஒரு விளையாட்டு போட்டியை குறிப்பாக கிரிக்கெட் 2020 விளையாட்டு போட்டியை நடத்த முன் வந்திருக்காரு. பொதுவாக விளையாட்டு அப்படின்னாலும் சரி தான், எந்த விளையாட்டாக தான் சரி, போட்டின்னு வரும்பொழுது இது ஒவ்வொருத்தருக்குடைய நட்பினுடைய அடையாளமாக பரிமாறிக்கொள்வதற்காக தான் இதை எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குமோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரியோ வரும்போது ரெண்டினுடைய ஒரு நல் உறவை ஏற்படுத்துன்ற வகையில் தான் இந்த விளையாட்டு போட்டிலாம் நடந்துருக்கு. அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக நம்முடைய நண்பர் யூசப் அவர்கள் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்த முன் வந்திருக்காரு. அவருக்கு சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் விளையாட்டு போட்டியை மையமாக வைத்து குறிப்பாக திரைப்படத்துறையில் இந்த விளையாட்டு போட்டியை மையமாக வைத்து ஒரு ஒருமைப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியாக ஏற்கனவே கிரிக்கெட்டை மையமாக வைத்து ஒரு சில திரைப்படங்கள்லாம் கூட வெளிவந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக இவர் நடத்துகின்ற இந்த 2020 மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நிச்சயம் அனைவருக்கும்
ஒரு ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கறதுக்கு வந்து பேருதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருமே இதை வந்து பங்கு கொள்ளலாம். நண்பருடைய கேட்டது இது யாராவது குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடத்துகிறீங்களா, இல்லை வந்து அனைத்து மாவட்டம்? இல்லைங்க, அனைத்து மாவட்டத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதில் வந்து போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்ற பொழுது, ஸோ உண்மையிலே வந்து திறமை மிக்கவங்களை வெளி உலகுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு இன்றைக்கி ஏன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வெளியில் வந்து இந்த போட்டியெல்லாம் பங்கு பெற முடியுன்ற ஒரு நிலைமையை மாற்றி மாவட்ட அளவில் இருக்கிற திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிச்சயம் வந்து இந்த 2020 உறுதுணையாக இருக்கும். அவருடைய முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் IPL T20 தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் மாவட்ட T20 பார்க்க போகிறீங்க. எங்கே? நாகப்பட்டினத்தில். எப்போ? ஜூன் முதல் வாரத்தில். எப்படி மொத்தம் 32 மாவட்டத்தில் இருக்கிற கிரிக்கெட் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள அணிகளாக பிரித்து நாகப்பட்டினத்தில் வந்து விளையாட போகிறாங்க. எப்படி நீங்கள் IPL T20யில் வந்து மேட்சை பார்த்தீங்களோ, எப்படி கை தட்டினீங்களோ, எப்படி உணர்ச்சி வசப்பட்டீங்களோ, அதை விட அதிகமான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா இந்த மேட்சை ஆட போகிறது உங்கள் பக்கத்து ஊர் பசங்க, அண்டை வீட்டு பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க. நடத்த போகிறது யார் தெரியுமா? நம்ம நாகூர் இளைஞர். அவர் பேர் யூசுப். ஐபாட் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சுருக்கார். அவர் தான் பிரபல இயக்குநர்கள், நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்த போகிறார். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறார். எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நீங்கள் ஜூன் முதல் வாரத்தில் அருமையான கிரிக்கெட் போட்டியை மாவட்ட T20 பார்த்து ரசிக்க போகிறீங்க. வணக்கம்.